அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட், லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த செயற்பாடை வந்து செஞ்சுட்டு வர சொல்லியிருந்தேன். திருத்த கிடக்கல கொஞ்சம் பிஸியான காரணத்தால் ஸோ அந்த பயிற்சியில் வந்து நாங்கள் பார்த்துருப்போம். யாரும் அனுப்பிக்கலன்னு நினைக்கிறேன். செஞ்சிட்டோம், அனுப்பல. ஓகே, டிலீட் பண்ணிக்கிறீங்க. ஏதாவது டவுட்ஸ் கேட்டு போட்டிங்களா? ஜெய்னப் டான்சர் வந்து ஓகே, அந்த பயிற்சியை பார்த்துருப்போம். செயற்பாட்டில் வந்து முதலாவது கேள்வி, பாடசாலை நூலகத்தில் 10 புத்தகங்களின் விவரங்களை மேலுள்ள புலங்களை கொண்ட அட்டவணையிலே காட்சிப்படுத்த சொல்லி. ரைட், இப்போ மேலுள்ள புலங்களை கொண்ட அட்டவணை என்றால் எங்களோட ஸ்கூலுக்கு அந்த புக்ஸ் சம்மந்தமான அட்டவணை வந்து இந்த கொலம்ஸை பதிவிலக்கம், தலைப்பு, நூலாசிரியரின் பெயர், புத்தகத்தின் விலை, புத்தகத்தின் எண்ணிக்கை போன்ற கொலம்ஸை வந்து உள்ளடக்கிக்கணும். அதுக்குள்ளே தான் நாங்கள் அந்த 10 ரெக்கார்ட்ஸை பதிவுகளை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து கையால் நாங்கள் வரைய வேண்டிய ஒரு விஷயம், எழுத வேண்டிய ஒரு விஷயம். அட்டவணை வரைஞ்சி உதாரணத்துக்கு 10 எக்ஸாம்பிள்ஸ் நான் செய்யலை, ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் செஞ்சு காட்டுறேன் தொடர்ந்து. ஓகே, நான் வேர்ட் டாக்குமெண்ட் அதுக்கு எடுத்துக்கொள்கிறேன். கொலம்ஸ் வந்து எங்களுக்கு 1 2 3 4 5 கொலம்ஸ் தேவைப்படுது. 10 ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லப்போ கூட வந்து டோட்டல் எங்களுக்கு 11 ரோஸ் அண்ட் 5 கொலம்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இன்சர்ட் டேபிள் வித் 5 columns and rows 11. முதலாவது நிரல்ட பெயர் வந்து பதிவு இலக்கம் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ பதிவு இலக்கம். ரெண்டாவது வந்து தலைப்பு. நெக்ஸ்ட் நூலாசிரியரின் பெயர். அதே மாதிரி அடுத்தது புத்தகத்தின் விலை, புத்தகத்தின் எண்ணிக்கை. இப்படி என்று நீங்கள் எழுதின ஆன்சரில் ஒருவேளை நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சு சரி. ஓகே, இன்டர்நெட் ப்ராப்ளம் ஒன்று வந்து ரைட். அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்ததுன்னு சொன்னால் அட்டவணையில் வந்து 5 நிரல்கள் காணப்பட்டிருக்கும். அதில் 1வது பதிவு இலக்கம், தலைப்பு, நூலாசிரியரின் பெயர், புத்தகத்தின் விலை வரணும். அதே மாதிரி புத்தகத்தின் விலை, புத்தகத்தின் எண்ணிக்கை. சரி, இப்படி 5 நிரல் காணப்பட்டிருக்கணும். அப்போ கேள்வி என்னன்னு சொன்னால் 10 புத்தகங்களின் விவரங்களை மேலுள்ள புலங்களை கொண்ட அட்டவணையில் காட்சிப்படுத்த சொல்லி 10 புத்தகங்களுடைய விவரம் சொன்னால் எங்களுக்கு உதாரணத்துக்கு பதிவு இலக்கத்துக்கு வந்து உதாரணத்துக்கு 001 போட்டுற. தலைப்பு வந்து உதாரணத்துக்கு 17ஆம் இலக்க வீடு, 14ஆம் நம்பர் வீடியோன்னு போட்டுறேன். சரி, புக் பேர். நூலாசிரியர் பெயர் வந்து ஜெரீனா முஸ்தபா. ரைட், புத்தகத்தின் விலை வந்து 300. அதே மாதிரி புத்தகங்களோட எண்ணிக்கை லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் 3 காப்பி சீக்வன்ஸ்னா 3 புத்தகங்கள். இது மாதிரி ஒரு பதிவு நான் இங்கே செஞ்சு காட்டிக்கிறேன். அது மாதிரி 2 3 4 5 6 8 9 10ன்னு சொல்லி 10 பதிவுகள் இருந்தால் வந்து அவங்களோட ஆன்சர் வந்து சரியாயிக்கும். எஸ், அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். பதிவு இலக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்துவமாகிக்கும். சரி, 17ஆம் நம்பர் வீட்டுக்கு 0001ன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு புத்தகத்துக்கு வந்து அதே இலக்கம், அதே பதிவு இலக்கம் இருக்கலாம்.
இருந்தால் அது பிழை. ஸோ பதிவு இலக்கம் வந்து எங்களோட ப்ரைமரிக்கு முதன்மை சாவி, அது வந்து மீள்பதிவு நடைபெற மாட்டாது. ஸோ நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட முதன்மை சாவியை குறிக்கிறதுக்காக வேண்டி புலப்பெயருக்கு என்ன செய்ய வேணும், முதன்மை சாவியை அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி அட்டவணையில் நாங்கள் என்ன செய்யணும், யாருக்கு ஆன்சர் பண்ணலுமா கோய்க்கா? முதன்மை சாவி இது தான், இந்த இதன் புலன்தான் முதன்மை சாவி என்று அடையாளப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அட்டவணையில். ஓகே, நான் படித்த முதன்மை சாவி அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி குறித்த புலப்பெயருக்கு கீழே இதுதான் முதன்மை சாவின்னு சொன்னால் அண்டர்லைன் பண்ணுறேன்னு சொல்லி படித்தேன். சரி, ஆகவே அண்டர்லைன் பண்ணி காட்டுறது வந்து மிச்சம் நல்ல. ஆனால் கேட்ட கேள்விக்கு கட்டாயம் பண்ணணுமெண்டு இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுக்கு நான் சொன்னேன். ஜக்கியை நீங்கள் ஆன்சர் அனுப்பிக்கிறீங்க. ஆன்சர் வந்து ஓகே, உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட். சரி, அடுத்த கேள்விக்கு போம். ரெண்டாவது கேள்வி, வகுப்பறையிலே மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை காட்சிப்படுத்த பொருத்தமான அட்டவணையை உருவாக்குக. இவ்வட்டவணையிலே அனுமதி இலக்கம், பெயர் மற்றும் பாடப்புள்ளிகள் காணப்பட வேண்டும். ரைட், வகுப்பறையில் மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை காட்சிப்படுத்துக்காக வேண்டி பொருத்தமான ஒரு அட்டவணை உருவாக்க வேண்டும் சொல்லிக்கிறேன். அதில் வந்து அனுமதி இலக்கம், பெயர் மற்றும் பாடப்புள்ளிகள் காணப்பட வேண்டும். ஸோ எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், சரி, ரெண்டாவது அட்டவணை எடுக்கிறேன். இன்சர்ட் டேபிளுக்கு போகிறேன். கொலம்ஸ் எனக்கு தேவை, அனுமதி இலக்கம், பெயர், அதே மாதிரி ஒரு 3 பாடங்களோட புள்ளி, மொத்தமாக வந்து 5 கொலம்ஸ் போட்டேன். எத்தனை மாணவர்கள்டேன்னு சொல்லி தந்தீங்களா? இல்லை, மாணவர்கள் எத்தனை சொல்லி தந்தில்லை. அப்போ எங்களுக்கு எத்தனை மாணவர்கள் தேவையோ அந்தளவு எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். நான் ஒரு 6 எடுக்கிறேன். அப்போ 5 மாணவர்களிடத்தை வந்து எங்களுக்கு என்ட்ரு பண்ணலாம். ஸோ 5 எடுத்தேன். முதலாவது வந்து மாணவர் பெயர், அப்படி தானே, மாணவர் பெயர். சரி, ரெண்டாவது கொலம் வரணும். எஸ், அனுமதி இலக்கம், பெயர் மற்றும் பாடப்புள்ளி என்ன. அப்போ மாணவர் பெயர் அல்ல, அனுமதி இலக்கம், அதே மாதிரி பெயர், அடுத்த பாடங்கள். முதலாவது நான் வந்து கணிதம் என்று போடுறேன். ரெண்டாவது பாடம் வந்து ஆங்கிலம், அடுத்தது வந்து தமிழ். சரி, இப்படி ஒரு அட்டவணை வந்து இதில் அனுமதி இலக்கம் ஏதோ தனித்துவமான இலக்கங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ட்ரு பண்ணப்பட்டிருந்தால் சரி. ரைட், உதாரணத்துக்கு வந்து 010, சரி, 010 ஒத்தர்ட. சரி, அப்போ ரெண்டாவது ஆள்ட வந்து அப்படி இல்லாமல் ஒரு வேறு இலக்கம். சரி, 011. ரைட், ரெண்டாவது நஃபர்ட வந்து வரும், அது இல்லாமல் வேறு உண்டு 012 அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து பெயர் வந்து உதாரணத்தை எடுக்கிறேன். புள்ளிகள் வந்து எங்களுக்கு போடலாம் இப்படி. சரி, இப்படி ஒரு அட்டவணை வந்து உங்களுக்கு ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சராக வந்து இருந்தால் அது வந்து சரியாகிக்கும். இதில் வந்து எங்களுக்கு முதன்மை சாவியாக எது எடுக்கலாம், முதன்மை சாவியாக வந்து இந்த அட்டவணையில் எது எடுக்கணும், எந்த எந்த புலப்பெயர், அனுமதி இலக்கம். ஸோ அதை எங்களுக்கு காட்டுவதற்காக, அதை வந்து குறித்து காட்டுவதற்காக வேண்டி அனுமதி இலக்கத்துக்கு கீழே அண்டர்லைன் பண்ணி காட்டியிருந்தால் மிச்சம் நல்ல. அப்படி பழகிக்கொள்கிறது வந்து எங்களுக்கு மிச்சம் லேசாகிக்கும். ஓகே, அப்போ மூணாவது கேள்விக்கு போகிறேன். மூணாவது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையிலே புலங்களுக்கு மிக பொருத்தமான தரவு வகை எழுத சொல்லுகிற. சரி, இதுக்கு பொருத்தமான தரவு வகை, நாங்கள் தரவு வகைகள் படித்த சரி பார்க்கலும் கரன்சி, அதே மாதிரி டேட், ஷார்ட் டேட், லாங் டெக்ஸ்ட், அதே மாதிரி. அப்போ அனுமதி இலக்கத்தை பொறுத்த வரைக்கும்
சரி. அனுமதி இலக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது இலக்கமாக தான் வரும் பெரும்பாலும். ஆகவே அங்கே நாங்கள் நம்பர் அப்படின்னு சொல்லி போடலாம். சரி. அதே மாதிரி ரெண்டாவது கேட்டிக்கிற அனுமதி பெற்ற திகதி. ஸோ ஷோர்ட் டேட் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை எங்களுக்கு அங்கே அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பாடக்குறி சப்ஜெக்ட் கோட். இன்னொரு விஷயம் நாங்கள் அவதானிக்கணும். எஸ், ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கேட்குறேன்னா அன்மியூட் பண்ணி கேட்கலாம். சரி. ஷோர்ட் டேட். அதே மாதிரி பாடக்குறியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பாடக்குறி மொத்தமாக வந்து இலக்கத்தால் ஈக்கலாம், ஒருவேளை எழுத்துக்களும் இலக்கங்களும் கலந்ததாக ஈக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே ஷோர்ட் டெக்ஸ்ட் அப்படி என்ற விஷயத்தை சரி அப்ளை பண்ணலாம். ஷோர்ட் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே 255 எழுத்துக்களை மட்டும்தான் எழுத்தோ குறியீடு எல்லாம் உள்ளடக்கியதாக மொத்தம் 255 வரை தான் என்டர் பண்ணலாம். அதுக்கு மேலே என்டர் பண்ணலாம். அதுக்கு மேலே எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் லாங் டெக்ஸ்ட்டை வந்து அங்கே செட் பண்ணணும். ஸோ ஷோர்ட் டெக்ஸ்ட் இல்லை நம்பரில் மட்டும்தான் எங்களோட சப்ஜெக்ட் கோட் வருமாக இருந்தால் எங்களுக்கு ஷோர்ட் டெக்ஸ்ட் தேவையில்லை அங்கே. சரி. நம்பர் அப்படின்ற விஷயம் இருந்தால் போதும். ரைட். அடுத்து வைத்தியர் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அது பணத்தோட சம்பந்தமானது. சரி, நாணயத்தோட. ஆகவே அங்கே நாங்கள் என்ன இது கொடுக்கணும், என்ன வரும் அங்கே மிக பொறுத்த என்ன தரவு வகை வரும்? கரன்சி. எஸ், கரன்சி என்று வரும். அடுத்தது வந்து திணைக்களத்தின் பெயரை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட்டில் வரும். ஆகவே அங்கே எங்களுக்கு ஷோர்ட் டெக்ஸ்ட்டை கொடுத்தா போதும். ரைட். அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ், பயணிகளின் எண்ணிக்கையோட தொடர்பானது. ஆகவே எங்களுக்கு அங்கே நம்பர் அப்படின்ற விஷயத்தை போடலாம். ஓகே. அடுத்தது வந்து பதியப்பட்டுள்ளதா, ஈஸ் ரெஜிஸ்டர், ஒரு கேள்வி. அப்போ இங்கே எப்படியான ஆன்சர் வரும்னு சொன்னால் எப்படியான ஆன்சர் வரும்? பதியப்பட்டுள்ளதா அப்படி ஒரு கேள்வி வந்தால் இங்கே ஆன்சர் எப்படி வரும்? பூலியன். எஸ், கரெக்ட் ஆன்சர் பூலியன் அப்படி என்ற தரவு வகை இங்கே ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஆன்சர் வரக்கூடியது இந்த இது பூலியன் அப்படின்ற தரவு வகை. சரி. அப்போ நீங்கள் இப்படி ஆன்சர் பண்ணியிருந்தால் அவங்களோட ஆன்சர் வந்து கரெக்ட். நாலாவது கேள்வி வந்து புலமொன்றுக்கு பொருத்தமான தரவு வகை தெரிவு செய்யப்பட வேண்டியதின் நோக்கத்தை உதாரணத்துடன் விளக்க சொல்லிக்கிற. அப்போ நீங்கள் இதுக்கு ஆன்சர் எழுதிக்கிறீங்களா? ரெண்டு பேரும் ரிப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் எழுதிக்கிறீங்களா? இல்லை சார். இல்லை. ஆன்சர் தெரிஞ்செழுதலையா இல்லை தெரியாம? ஓகே, நான் ஆன்சர் சொல்லிட்டு போகிறேன். தெரியும் எழுதல. என்ன காரணம்னு சொல்லலாமா? அப்போ நாங்கள் புலமொன்றுக்கு பொருத்தமான தரவு வகைகளை தெரிவு செய்யப்பட வேண்டிய நோக்கம், உதாரணம் இல்லாட்டி பரவாயில்லை, என்ன நோக்கத்துக்காக நாங்கள் தெரிவு செய்யணும் தரவு வகையை? சரி, நான் சொல்லிட்டு போகிறேன். முதலாவது வந்து டேட்டா வெலிடேஷன், தரவு வகை சரிபார்ப்புக்காக வேண்டி தான் நாங்கள் வந்து என்னோட முக்கியமான நோக்கம். நான் ஒரு நோக்கம் சொல்லிவிட்டு அடுத்துக்கு போகிறேன். டேட்டா வெலிடேஷன் தான் முக்கியமான காரணம். சரி. பிழையான தரவுகள் வந்து அங்கே என்டர், அதாவது உள்ளீடு செய்யப்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அதை செய்கிறோம். உதாரணமாக ஒரு ஃபார்ம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அங்கே தொலைபேசி இலக்கம் உள்ளிடப்பட வேண்டிய ஃபீல்டில், ரைட், அந்த ஃபீல்டில் வந்து நாங்கள் ஒரு டெக்ஸ்ட்டையோ ஏதோ உள்ளீடு செய்யப்படாமல் ஈக்கோன் பண்ணுறதுக்காக வேண்டி அங்கே இலக்கம், அதாவது நம்பர்ஸ் என்ற தரவு வகையை தெரிவு செய்த. ஆகவே அங்கே அந்த பிளவாரை வந்து தவிர்த்து கொள்ளப்படும். உதாரணத்துக்கு நாங்கள் அங்கே டெக்ஸ்ட் ஒன்று என்டர் பண்ண போனால் அங்கே அதுக்கான இடம் வந்து வழங்கப்பட மாட்டாது. ஆகவே அது முக்கியமான ஒரு காரணம் டேட்டா வெலிடேஷன். சரி, ஓகே, ரைட். இப்போ கேள்வியெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். நான் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகிறேன். சரி.
ஓகே, அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகும். சரி, கைமுறை தரவுத்தளத்தை இலத்திரனியல் தரவுத்தளமாக மாற்றுதல். ரைட், நான் கைமுறை தரவுத்தளம் அப்படின்னு சொன்னேன்னா அதே மாதிரி இலத்திரனியல் தரவுத்தளம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு படித்தேன். சரி, கைமுறை தரவுத்தளத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பேப்பர்ஸ் அதே மாதிரி பென்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் அங்கே டேட்டாஸை வந்து பதிவு செஞ்சுப்போம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இலத்திரனியல் உபகரணங்கள் அதே மாதிரி அதாவது கணனி ரைட் இப்படியான இலத்திரனியல் உபகரணங்களை பயன்படுத்தி நாங்கள் இங்கே தரவுகளை வந்து பதிவு செஞ்சுப்போம், உள்ளீடு செஞ்சுப்போம். ரைட், கைமுறை தரவுத்தளத்தை இலத்திரனியல் தரவுத்தளமாக மாற்றுவதற்காக தரவுத்தள முகாமைத்துவ தொகுதியை பயன்படுத்தும் முறையை ஆராய்வோம். ரைட், வரைவிலக்கணம் தரப்பட்டிக்கு பயனருக்கு தரவுத்தளங்கள் உருவாக்கவும் முகாமைத்துவம் செய்யவுமான வசதிகளை கொண்ட அறிக்கைகளின் கூட்டமே தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி. ரைட், அதாவது யூசருக்கு வந்து டேட்டா பேஸஸ் உருவாக்க ரைட் நாங்கள் எப்படி எங்களோட எக்ஸசைஸ் புக்கில் ஏதோ ஒரு புத்தகத்தில் நாங்கள் தரவுகளை வந்து உள்ளீடு செய்வோமோ அதாவது எழுதி வச்சுப்போமோ அதை நாங்கள் வந்து இலத்திரனியல் சாதனங்களில் வந்து உள்ளீடு செஞ்சு வைக்கிறதுக்காக வேண்டி ரைட் அதை முகாமைத்துவம் செய்யறதுக்காக வேண்டி தேவைக்கு எடுக்கிறதுக்கும் அதாவது உள்ளீடு செய்யவும் தேவைக்கு மீள பெற்றுக்கொள்வதுக்குமாக வேண்டி முகாமைத்துவம் செய்வதுமான வசதிகளை கொண்ட அறிக்கைகளின் கூட்டமே தரவுத்தள முகாமைத்துவம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. டிபிஎம்எஸ்ன்னு நாங்கள் இதை ஷோர்ட்டாக சொல்லுவோம். தரவுத்தள முகாமைத்துவ தொகுதியானது அட்டவணை, வினவல், படிவம் மற்றும் அறிக்கை போன்ற இலக்கு பொருள்களை கொண்டிருந்தது. இதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே டேபிள்ஸ் அதே மாதிரி குவாரிஸ் அதே மாதிரி ஃபோம் மற்றும் ரிப்போர்ட் ஆகிய விஷயங்கள் வந்து இலக்கு பொருள்களாக காணப்படும். சரி, இது ஞாபகம் வச்சு இந்த 4 விஷயங்களும் வந்து இப்போ நாங்கள் எங்களோட பாடத்தோட மிச்சம் முக்கியமாக தொடர்பட போகுது. ரைட், இங்கே பார்க்கலும் தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி அதாவது டிபிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் அங்கே அட்டவணை அதே மாதிரி வினவல், படிவம், அறிக்கை என்று 4 விஷயங்கள் காணப்படும். முதலாவது ரைட் படிவம் ரைட் தரவுகளை உள்ளீடு செய்ய காட்சிப்படுத்த உருவாக்கப்படும் இடைமுகம். ரைட், இந்த ஃபோம் அண்டு இன்டர்ஃபேஸில் தான் இந்த ஃபோம் ஒன்றை உருவாக்கித்தான் நாங்கள் இதன் ஊடாகத்தான் நாங்கள் தரவுகளை வந்து உள்ளீடு செய்ய போகிறோம். ரைட், உதாரணத்துக்கு எங்களோட கூகுள் ஃபார்ம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது ஒரு ஃபார்ம் வகை. அப்போ அதில் எங்கள்கிட்ட வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். அந்த ஃபீல்ட்ஸில் வந்து நாங்கள் என்டர் பண்ணுறது வந்து அட்டவணைகளில் ரைட் டேபிள்ஸில் கூகுள் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸல் ஷீட்ஸில் வந்து போய்த்து ரெக்கார்ட் ஆகும். அப்போ அட்டவணைகளில் வந்து தொடர்புடைமை தரவு கூட்டம் வந்து அதில் காணப்படும். நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமான ஆன்சர் ஒவ்வொரு புலங்களாக ஒவ்வொரு ஃபீல்ட்ஸில் போய்த்து அதாவது ஒவ்வொரு குளம்ஸில் அதாவது நான் படிவத்தில் வந்து பெயர் கேட்கப்பட்டிருந்தால் அது இந்த அட்டவணையில் ஒரு நிரலாக மாறி அதுக்கு கீழே நாங்கள் என்டர் பண்ணுற ரெக்கார்ட்ஸ் பதிவுகள் வந்து சேமிக்கப்படும். அடுத்தது வந்து குவாரிஸ் எனப்படக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துக்கிற இதுதான் சரியானது. குவாரி வினவல் ரைட் வினவலை பொறுத்த வரைக்கும் அட்டவணை மூலம் பெறப்பட்ட தரவு ரைட் எங்களுக்கு தேவையான மாதிரி தரவுகளை வந்து நாங்கள் ரீட்ரைவ் பண்ணி எடுக்கிறது வந்து இந்த வினவல் மூலமாகும். ரைட், அடுத்த அறிக்கை தரவுகளின் சாராம்சத்தை அச்சிட காணப்படும் வசதி. அப்போ எங்களுக்கு தேவையான இதுகளை வந்து நாங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி ரைட் அதாவது தேவையானதை ரிப்போர்ட்டாக நாங்கள் வந்து அவுட்புட்டாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரிப்போர்ட் பயன்படுத்தப்படும். இங்கே பார்க்கலும் இங்கினாலேயும் ஒரு அம்புக்குறி காட்டப்பட்டீங்க அதே மாதிரி இது நூடாக வந்து ஒரு அம்புக்குறி காட்டப்பட்டீங்க. ரைட், இது என்ன விஷயம்னு சொன்னால் ரைட் எங்களை ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு குவாரி ஊடாக எங்களுக்கு தேவையான தரவை மட்டும் ரீட்ரைவ் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே குவாரி ஊடாக வினவல் ஊடாக வந்து அறிக்கையை வந்து தயார் செய்யப்படும். அப்படி இல்லை எனக்கு டேபிள் லீக்கிற அவ்வளோ டேட்டாஸும் டிரெக்டாக வேணும்னு சொன்னால் எங்களுக்கு டிரெக்டாகவே அதை ரிப்போர்ட்ஸை வந்து அச்சிட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த விஷயம் கிளியராக படிவம்னு சொன்னால் என்ன, அட்டவணைண்டா என்ன, வினவல்னு சொன்னால் என்ன, அறிக்கை அப்படின்னு சொன்னால் என்னன்னு கிளியராக செட்டில் போட்டாலும் சரி. இஸ் கிளியர். ஓகே, அப்போ அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். 9.3.1 தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மென்பொருள் அதாவது
டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் உண்டு. சாஃப்ட்வேர் அழிக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே பார்த்த எக்ஸல் பார்த்த ஒரு சாஃப்ட்வேர், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பார்த்தேன், பவர் பாயிண்ட் பார்த்தேன். இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்கள் தான் தரவுத்தள முகாமைத்துவம், அதாவது டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன காணப்படுக, அதை உருவாக்கின நிறுவனங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். பல்வேறுபட்ட மென்பொருள் தயாரிப்பு நிறுவனங்களினால் உருவாக்கப்பட்டுள்ள தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி மென்பொருள்களை அட்டவணை 9.20 காணலாம். மென்பொருளோட பேர் தரப்பட்டிக்கு எக்ஸஸ் ரைட் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால், மைக்ரோசாஃப்ட் கோஆபரேஷனால் வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம். இது தான் வந்து மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். மைக்ரோசாஃப்ட ப்ரொடக்ட்ஸை தான் எல்லோரும் யூஸ் பண்ணுற காரணத்தால் இது ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ். அப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தரவுத்தள முகாமைத்துவத்துக்காக வேண்டி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து உருவாக்கின மென்பொருள் தான் இந்த எக்ஸஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய. ரெண்டாவது வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷனால் வந்து உருவாக்கப்பட்டது பேஸ் ரைட். அடுத்தது வந்து ஒராக்கிள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒராக்கிள் கோஆபரேஷனால் உருவாக்கப்பட்ட. ஸோ எங்களுக்கு வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் தரப்பட்டி ரைட். எக்ஸஸ் மைக்ரோசாஃப்ட் கம்பெனிட்டு, அதே மாதிரி பேஸ் த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷனில் ஒராக்கிள் வந்து ஒராக்கிள் கோஆபரேஷனில் ரைட். 9.32 தரப்பட்டி தலைப்பு தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி மென்பொருளை நடைமுறைப்படுத்தல் ரைட். இப்போ நாங்கள் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி மென்பொருள்களில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸஸ், அதே மாதிரி லிப்ரோ ஆஃபீஸ் பேஸ் ரைட். லிப்ரோ ஆஃபீஸ் அதாவது டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷனில் லிப்ரோ ஆஃபீஸ் பேஸ் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துக்கிறோம். லிப்ரோ ஆஃபீஸ் கல்க் அப்படின்னு சொல்லி எக்ஸலுக்கு, அதே மாதிரி தான் நீங்கள் லிப்ரோ ஆஃபீஸ் பேஸ் த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷனில் தயாரிப்பு வந்து பயன்படுத்தப்படுகிற. ஸோ போன்ற மென்பொருள்கள் பற்றி மாத்திரமே இவ்வளவில் ஆராய்வோம். மென்பொருளை ஆரம்பிக்கும் முறையானது பணி செயல் முறைமைக்கேற்ப மாற்றமடையலாம் என்பதை கவனிக்க ரைட். இப்போ நாங்கள் ஆல்ரெடி பார்த்திக்கிறோம். விண்டோஸ் 7ல் நாங்கள் ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணுறோம், விண்டோஸ் 8ல் அது மாதிரி 10ல் 11ல் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுன்னு சொல்லி சரி. அப்போ விண்டோஸ் 11 பொறுத்த வரைக்கும் டிரெக்டாக நாங்கள் எடுக்கிறோம். பட் விண்டோஸ் 7 அதாவது எங்கள்கிட்ட சிலபஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 7 வந்து பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கிறதால அது டிஸ்டெப்ஸை வந்து நாங்கள் ஞாபகம் வைக்கணும். எப்படி நாங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸஸை ஓப்பன் பண்ண போகிறோம், இல்லை அடுத்த 2வது சாஃப்ட்வேர் ஆகிற லிப்ரோ ஆஃபீஸ் பேஸை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரைட். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் முதலாக வந்து ஸ்டார்ட் ரைட். ஸ்டார்ட்னு சொன்னால் நான் இந்த பட்டன், அதாவது எங்களோட விண்டோஸ் ஐக்கனை வந்து தான் ஸ்டார்ட்னு சொல்கிறேன். இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிறேன். ஆகவே ஸ்டார்ட்டுக்கு போய்த்து அங்கே ப்ரோக்ராம்ஸ் ஓல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது போகணும், இல்லை ஓல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது போய்த்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி பிளாங்க் டேட்டாபேஸ் ரைட். லெட்ஸ் ட்ரை. லிப்ரோ ஆஃபீஸ் பேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அதே சேம் பட்டன், அதில் ப்ரோக்ராம்ஸ் அல்லது ஓல் ப்ரோக்ராம்ஸ் அண்டிக்கும் அதுக்கு போய்த்து லிப்ரோ ஆஃபீஸ் அண்ட் பேக்கேஜுக்குள்ளே போய்த்து எங்களுக்கு லிப்ரோ ஆஃபீஸ் பேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளமா இருக்கும் ரைட். அப்போ ஃபஸ்ட்டுங்க நாங்கள் எப்படி எங்களோட சாஃப்ட்வேர் ரைட், எங்களுக்கு தெரியும் எங்களோட பாடத்தில் நாங்கள் லிப்ரோ ஆஃபீஸ் பேஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்னு பார்க்குறல்ல. பட் இது தேவையான விஷயம். இது நோட்ஸை வந்து நாங்கள் நல்லா விளங்க எடுத்துக்கொள்ளணும். இதைத்தான் நாங்கள் ப்ராக்டிக்கலாக, அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸஸை தான் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கொண்டு போவோம் ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன் ரைட். ஓல் ப்ரோக்ராம்ஸ் வந்து எங்களோட விண்டோஸ் 11 பொறுத்த வரைக்கும் போக தேவையில்லை. ஸோ டிரெக்டாக ஆஃபீஸ் 21க்கு வந்து நான் எக்ஸஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன் ரைட். எக்ஸாம் எழுத போகிற நீங்கள் வந்து கட்டாயம் அதில் அதாவது எப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும் ரைட். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸஸை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் ரைட். அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பட்டிக்கு ரைட். இது கொஞ்சம் வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். அதே மாதிரி லிப்ரோ ஆஃபீஸ் பேஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே வரும். ஓகே ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பிளாங்க் டேட்டா பேஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணி அங்கே செலக்ட் ஃபோல்டர் அண்ட் டைப் நேம் ரைட். எப்படி அதை செய்கிறேன்னு பார்ப்போம் ரைட். இப்போ நாங்கள் எக்ஸஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பார்க்கலும் ரைட் பிளாங்க் டேட்டா பேஸ், அது மாதிரி இன்னும் சில டெம்ப்ளேட்ஸ் தரப்பட்டுக்கிற. இப்போ சிலபஸில் வந்து எங்களுக்கு பிளாங்க் டேட்டா பேஸை தான் சொல்லிக்கிற காரணத்தால் நாங்கள் பிளாங்க் டேட்டா பேஸை கிளிக் பண்ணி ரைட்
நாங்கள் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணி டிரெக்டாக எங்களுக்கு தேவையான ஒர்க்ஸை செஞ்சுட்டு எங்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய ரைட் அதை வந்து நாங்கள் சேமிக்கக்கூடிய வசதி காணப்பட்டேன். என்றாலும் எக்ஸஸை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஓர்டர்லேயே பார்க்கலாம் சொல்லிக்கிற பிளாங்க் டேட்டா பேஸை செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் அண்ட் டைப் நேம் ரைட். ஒரு ஃபோல்டரை நாங்கள் எங்களோட லோக்கலில் அதாவது எங்களோட கம்ப்யூட்டரில் வந்து செலக்ட் பண்ணி அங்கே நாங்கள் டேட்டா பேஸுக்கு பேர் வச்சு, அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் செய்ய போக்குள்ள வந்து என்ன, அதாவது ஒரு கவர் பேஜ் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன வைப்போம், கவர் பேஜ்னு சொல்லி ஒரு பேர் வச்சு சேவ் பண்ணுவோமே. அதே மாதிரி இந்த டேட்டா பேஸுக்கு நாங்கள் என்ன பேர் வைக்க போகிறோமோ அந்த பேரை வச்சு, உதாரணத்துக்கு நான் வந்து சாம்பிள் 1 அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். இது எங்கே சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணதுக்காக வேண்டி ப்ரௌஸ் பண்ணுறோம், இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ரைட். இப்போ நாங்கள் எங்களோட கிளாஸ் ஒர்க்ஸனை சேவ் பண்ணுற வந்து எங்கள் டெஸ்க்டாப்பில் மை என்ற ஃபோல்டரில். ஸோ மை என்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி சாம்பிள் 1 என்ற பேரில் சேவ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ரைட். அதை செஞ்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் க்ரியேட்டை வந்து நான் கிளிக் பண்ணணும் ரைட். பிளாங்க் டேட்டா பேஸ் செலக்ட் ஃபோல்டர் அண்ட் டைப் நேம் அதை நாங்கள் செஞ்சுட்டேன் டன். அடுத்தது வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் க்ரியேட்டை செலக்ட் பண்ணணும். ஓகே எஸ் க்ரியேட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு டேட்டா பேஸை வந்து அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வேண்டி சேம் அதே மாதிரி தான் நாங்கள் லிப்ரோஆஃபீஸ் பேஸை வந்து ஓப்பன் பண்ணக்கொள்ள ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ஸ் லிப்ரோஆஃபீஸ், அதில் லிப்ரோஆஃபீஸ் பேஸுக்கு போகணும். அங்கே போய்த்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ரைட் இங்கே பிளாங்க் டேட்டா பேஸ்ன்ற மாதிரி அங்கே க்ரியேட் அ நியூ டேட்டா பேஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்டு பின்னர் வந்து செலக்ட் ஃபோல்டர் அண்ட் டைப் கொடுத்து சேவ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதா இருக்கும். சரி ரைட். இது வந்து முதலாவது விஷயம், தரவுத்தள மென்பொருள் அதாவது எங்களோட சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி. ரெண்டாவது தரப்பட்டிக்கு தரவு அட்டவணையை திட்டமிடல் ரைட். ஒரு டேபிளை வந்து நாங்கள் பிளேன் பண்ண போகிறோம். தரவுத்தள மென்பொருளை ஆரம்பித்து கீழே காட்டப்பட்டுள்ள ஒரு 9.7க்கு அமைய புலம் தரவு வகை ஆகியவற்றை கொண்ட அட்டவணையை உருவாக்குக, அதனை நூலகம் என்ற பெயரில் சேமிக்குக ரைட். அப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸஸில் வந்து நாங்கள் இப்போ ஒரு டேபிள் உருவாக்க போகிறோம். அப்போ இதுவரை நாங்கள் என்ன செஞ்சால் ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கினேன். டேட்டா பேஸ்ன்னு சொன்னால் தரவு தளம், அதுக்கான தளத்தை உருவாக்கிக்கிறோம். இப்போ அதுக்குள்ளே தான் டேபிள் உருவாக்க போகிறோம் ரைட். உதாரணத்துக்கு டேட்டா பேஸ் தரவு தளத்தை எங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொன்னால் ஒரு புத்தகமாக அந்த டேட்டா பேஸ் அதாவது சாம்பிள் 1 ஒரு புத்தகமாக கருதி அதுக்குள்ளே வார ஒவ்வொரு டேபிள்ஸும் வந்து அந்த புத்தகத்தில் காணப்படுகிற அட்டவணைகளாக வந்து எங்களுக்கு கருதி கொள்ளையிலும். சரி, அப்போ அதில் வந்து நாங்கள் டேட்டா பேஸ் என்றால் டேட்டா பேஸும் டேபிளும் வந்து உண்டல்ல. சரி, வேறு ரெண்டு வந்து கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரி ஓகே. அப்போ இப்போ நாங்கள் இங்கே இந்த டேட்டா பேஸுக்குள்ளே டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி ஒரு புத்தகத்தில் நாங்கள் டேபிளை வந்து வரைய போகிறோமோ அது மாதிரி இங்கே நாங்கள் இந்த டேட்டா பேஸோட டேபிளை வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்டெப் தரப்பட்டிக்கு க்ரியேட்டுக்கு போய்த்து டேபிள் டிசைன், அதில் புலப்பெயர் தரவு வகையை தெரிவு செய்க, புலங்களின் இயல்புகளை மாற்றுக அப்படின்ட்டு சொல்லுகிற அடுத்த அட்டவணையை சேமிக்க. அதே மாதிரி லிப்ரோஆஃபீஸ் பேஸை பொறுத்த வரைக்கும் செலக்ட் டேபிள் இன் டிசைன் வியூ ரைட். எங்களோட எக்ஸஸை பொறுத்த வரைக்கும் லிப்ரோஆஃபீஸ் பேஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வியூஸ் காணப்படும். நாங்கள் ஏற்கனவே வேர்டில் பார்த்திக்கிறோம் ரீடிங் வியூ, அதே மாதிரி எடிட், அது மாதிரி அப்படியான வியூஸ் காணப்படுது தானே. அது மாதிரி டேட்டா பேஸ்லேயும் வந்து இங்கே பார்க்கலும் டேட்டா பேஸ் அதாவது டேட்டா ஷீட் வியூ ஒன்றும் டிசைன் வியூ ஒன்றும் 2 வியூஸ் காணப்படுது ரைட். அப்போ செலக்ட் டேபிள் இன் டிசைன் வியூ. அப்போ டிசைன் வியூவில் நாங்கள் வந்து டேபிள் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறோம். அங்கே புலப்பெயர் அதாவது எங்களோட கொலம்ஸ் என்னென்ன கொலம்ஸ் வரணுமோ அதுதான் புலப்பெயர் என்ற இடத்துல வரணும். புலப்பெயர் தரவு வகையை தெரிவு செய்யணும். அடுத்தது டேட்டா டைப் ரைட். டேட்டா டைப்ஸ் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்திக்கிற கரன்சி, ஷார்ட் டேட், அதே மாதிரி ஆட்டோ நம்பர் அப்படியான விஷயங்கள் அதுதான் டேட்டா டைப் தரவு வகைன்னு சொல்லப்படுக. அதை தெரிவு செஞ்சு புலங்களின் இயல்புகளை மாற்றுக, அட்டவணையை சேமிக்க ரைட். அப்போ எக்ஸஸை தான் நாங்கள் செய்ய போகிற காரணத்தால் இங்கே பார்க்கலும் முதலாவது ஸ்டெப்ஸ் க்ரியேட், அதுக்கு போய்த்து டேபிள் டிசைனுக்கு போகணும் ரைட். இங்கே பார்க்கலும் க்ரியேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் மேலே டெப்ஸ் காணப்படுது. ஃபைல், ஹோம், க்ரியேட், எக்ஸ்டர்னல் டேட்டா, அதே மாதிரி டேட்டா பேஸ் டூல், ஹெல்ப் அப்படியான டெப்ஸ் காணப்படுது மெனு பாரில் ரைட். இதுக்கு மெனு பார்னு சொல்கிற அதில் டெப்ஸ் காணப்படுது. இதில் க்ரியேட்டுக்கு போய்த்து சரி க்ரியேட்டுக்கு போய்த்து அடுத்த ஸ்டெப் எங்களோட புக்கில் தரப்பட்டிக்கு டேபிள் டிசைன் அப்படின்னு சொல்லி ரைட்.
ஸோ இங்கே பார்க்கலும் டேபிள் டிசைன், அதாவது டேபிள் அண்டு ரிப்பனில் வந்து டேபிள் டிசைன் தரப்பட்டிக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்க்கலும் எங்களுக்கு இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே ஃபீல்ட் நேம், அதாவது புலப்பெயரும் இங்கே டேட்டா டைப் என்டர் பண்ணதுக்கான இதொன்று ஓப்பன் ஆகிக்கிறேன். புக்கில் பார்க்கலும் எங்களுக்கு உதாரணம் ஒன்று தரப்பட்டுகிற ஃபீல்ட் நேமில் பதிவு இலக்கம், அதுக்கான தரவு வகை வந்து டெக்ஸ்ட், தலைப்பு டெக்ஸ்ட், அது மாதிரி நூலாசிரியர் பெயர் டெக்ஸ்ட், அப்படி என்று சில உதாரணங்கள் தந்தீங்க. அப்போ நாங்கள் அதே மாதிரி இங்கே என்டர் பண்ணுவோம். ரைட், முதலாவது ஃபீல்ட் நேமில் வந்து பதிவு இலக்கம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நாங்கள் என்டர் பண்ண போகிறேன். பதிவு இலக்கம். அப்போ இதுக்கான டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தரப்பட்டீங்க. இப்போ இங்கே ஒட்டோவா ஷார்ட் டெக்ஸ்ட் வந்திக்கிற, ஆகவே பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஷார்ட் டெக்ஸ்ட் லாங் டெக்ஸ்ட்னு ரெண்டு விஷயம் இருக்கிற. ஷார்ட் டெக்ஸ்ட்னு சொன்னால் அங்கே 255 எழுத்துக்கள் குறியீடுகள் ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 255 எழுத்துக்களோ ஏதோ வரலாம். 255க்கு மேலே வருமா இருந்தால் நாங்கள் லாங் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ரைட், பொதுவாக பதிவு இலக்கத்தை பொறுத்த வரைக்கும் 255க்கு உட்பட்டதாக. ரைட், 10 வராது தானே பெரும்பாலும். ஸோ ஷார்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி வைப்போம். ரைட், ரெண்டாவது வந்து ஃபீல்ட் நேம் புலப்பெயராக வந்து எங்களுக்கு தலைப்பு அப்படின்றத என்டர் பண்ணலும். சாரி, தலைப்பு. அப்போ அதுக்கான தரவு வகை வந்து இங்கே டெக்ஸ்ட்னு தரப்பட்டிக்கு. இதை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் வந்து எழுதப்பட்டிக்கு 2010 சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி. ஆகவே அங்கே டெக்ஸ்ட் அதே மாதிரி ஷார்ட் டெக்ஸ்ட்னு காணப்பட்ட, இங்கே வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் அண்ட் லாங் டெக்ஸ்ட் தான் காணப்படுகிற காரணத்தால் நான் இங்கே ஷார்ட் டெக்ஸ்ட்டை வந்து தெரிவு செஞ்சு கொள்கிறேன். அடுத்த விஷயம் வந்து நூலாசிரியரின் பெயர். பெயர். அப்போ அதுக்கான டேட்டா டைப்பும் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் சேம். ரைட், இங்கே பார்க்கலும் டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபீல்ட் நேம் என்டர் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போகல ஒட்டோவா ஷார்ட் அது வந்து டிடெக்ட் பண்ணி கொண்டு வரும். ரைட், இப்போ அதில் ஏதாவது சேஞ்ச் செய்யணும்னு சொன்னால் வந்து எங்களை இங்கே கிளிக் பண்ணி இங்கே பார்க்கலும் இந்த எரோமாக்க கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான டேட்டா டைப்பை செலக்ட் பண்ணலாம். சரி, ரைட். ஸோ ஷார்ட் டெக்ஸ்ட் தான் என்றதால் அப்படியே வைக்கிறேன். நாலாவது வந்து புத்தகத்தின் விலை. புத்தகத்தின் விலை ரைட், விலையை பொறுத்த வரைக்கும் கரன்சியோட சம்மந்தமானது. என்றாலும் இங்கே நான் தமிழால் டைப் பண்ணிக்கிற காரணத்தால் ஷார்ட் டெக்ஸ்ட்டாக தான் டிடெக்ட் பண்ணும். ஆனால் எங்களுக்கு தேவையான டேட்டா டைப் வந்து கரன்சி. ஸோ கரன்சியை செலக்ட் பண்ணி கொள்கிறேன். அடுத்தது வந்து புத்தகத்தின் எண்ணிக்கை. ரைட், இலக்கத்தோட தொடர்பான காரணத்தால் இங்கே நம்பரை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ நாங்கள் புலங்களை, அதாவது ஃபீல்ட் சேம் வந்து டேட்டா டைப்பையும் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன சொல்லிக்கன்னு சொன்னால் மாற்று. அடுத்தது வந்து சேமிக்க சொல்லிக்கிறேன். ஆகவே எங்களுக்கு தேவையான விஷயங்களில் நாங்கள் செஞ்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட மேலில் காணப்படும் இந்த குயிக் எக்ஸஸ் டூல் பாரில் சேவ் பட்டன் நீக்கிற அதை கொடுத்து எங்களுக்கு சேவ் பண்ணோம். மேலும் இல்லை ரைட், இங்கே பார்க்கலும் நாங்கள் இப்போ ஈக்கிறது வந்து டிசைன் வியூ. ரைட்,